வெல்கம் டு கவி டாக்ஸ். நம்ம இப்போ என்ன கதை பார்க்க போறோம்னா காகமும் கிளியும். வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு கிராமத்துல ஒரு காடு இருந்துச்சாம். அந்த காட்டுல பறவைகள் விலங்குகள் எல்லாம் வாழ்ந்துட்டு வந்துச்சான். காகம் கிளியும் கூட இருந்துச்சான். அப்ப ஒரு நாள் கிளி சொல்லிச்சான் காகட்ட, ஏ காகமே, நீ எவ்வளவு கருப்பா இருக்க, நான் எவ்வளவு அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்ப அதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சான். ஆனா என் நண்பன் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிச்சான். அடுத்த ஒரு நாள் அந்த கிளி சொல்லிச்சான் காகட்ட, உன் குரல் என்ன இப்படி இருக்கு, உன் குரல் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிச்சான். அப்புறமா அதுவும் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கிச்சோம். அப்போ ஒரு நாள் வேட்டைக்காரன் காட்டுக்கு வந்தானா. அப்போ காகத்தை பார்த்தானா. எதுக்கு காகம் தான் நம்மளுக்கு அப்படின்ட்டு விட்டுட்டானா. அப்புறம் கிளியை பார்த்தானா. கிளியை பார்த்தோடனே வலையை போட்டு எடுத்துட்டு வந்துட்டானா. அப்புறமா விற்கலான்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தானா கிளிய. அப்ப ஒரு ஜோசியக்காரன்கிட்ட வித்துட்டானா. அந்த ஜோசியக்காரன் எல்லாமே நாக்களை சூடு போடுவாங்களே பேசணும்னு அப்படின்னு சூடு போட்டானா. அது வழியில கத்துச்சான். அப்ப காகம் காட்டுல தேடிட்டு இருந்துச்சான். என்னடா நம்ம நண்பனையே காணும், எங்க போயிருப்பான் அப்படின்னு தேடிட்டு இருந்துச்சான் சுத்தி முத்தி. அப்ப கிளிங்க தான் சொல்லிச்சான், வேற பறவைகள் கிளி தான் சொல்லிச்சான், உன் நண்பனை ஒரு வேட்டைக்காரன் கூட்டிட்டு போய் ஜோசியர்கிட்ட வித்துட்டான் அப்படின்னுச்சான். கேட்டோடனே காக்கா அவன் நண்பனை தேடி வந்துச்சான். அப்ப கிளி கூட்டில் அடைச்சி வச்சான்ல அவன் சோகமா உட்காந்துச்சான். அப்ப காகம் சொல்லிச்சான், யான் நண்பா இப்படி மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிச்சான். என்னை ஹெல்ப் பண்ண அப்படின்னு கேட்டுச்சா. அது என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, எனக்கு திறக்க முடியாது, என் நண்பர்களை தான் கூட்டிட்டு வந்தாலும் உன்னை திறக்க முடியாது அப்படின்னுச்சான். ஆனா என்னால உனக்கு உதவி பண்ண மட்டும் முடியும் அப்படின்னு, உனக்கு நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் எங்கேயாச்சு அப்படின்னு எங்க இருந்து சாப்பாடே எடுத்துட்டு வந்து கொடுத்துச்சான். அப்ப கிளி வந்து காக்காட்ட சொல்லிச்சான், நான் உன்னை எவ்வளவோ தோற்றத்தை வச்சு கேலி பண்ணியிருக்கேன், ஆனா நீ எதையும் மனசுல வச்சுக்காம எனக்கு நீ உதவி பண்ணிருக்க, யாரையும் கேலி பண்ணக்கூடாதுன்னு இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு நீ உதவி பண்றதுக்கு ரொம்ப நன்றி நண்பா. யாரையுமே தோற்றத்தை வச்சு கிண்டல் பண்ணக்கூடாது, மனசு தான் அழகானது, தோற்றத்தை வச்சு யாரையுமே கம்பேர் பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. தேங்க்யூ.